Hi friends, Cutes Game லாஸ்ட் தேர்ட் பார்ட்டோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் எப்படியான கேம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது இதே பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 10 பேர் வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம கேம் விளையாட போகிறவங்க. அதே மாதிரி இதுதான் நம்ம கேம் விளையாடுற அக்கா. இந்த படத்தில் கேமோட ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரெயின் பாதை மாதிரி ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் நடந்து போகணும். அதுக்கு நடுவில் கயிறு அந்த பக்கம் இந்த பக்கமும் நம்ம ஸ்கிப்பிங் அடிக்கிற மாதிரி ஜம்ப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த சைட்லேருந்து அந்த கடைசி போகணும். அதுதான் கேம். தட்டி கயிறு கீழே விழுந்தா ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுந்து மண்டை உழந்து சாக வேண்டியதான். இதுதான் இந்த படத்தில் இந்த வட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க். இந்த டாஸ்கோட கேம் வந்து செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர நிறைய பேரை கொண்டு வந்து இறக்குறானுங்க. இந்த படத்தில் இதுதான் ஃபைனல் கேம், ஃபைனலோட டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையும் இதை பற்றி போட்டிருந்தோம். இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது கேம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்குது, வழக்கம் போல தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வழியாக போய்கிட்டு இருக்கும்போது கயிறு தட்டி கீழே விழுகிறவங்கெல்லாம் எப்படி சாகுறாங்க, அதெல்லாம் எத்தனை பேர் வியூஸ் ஆகுது, எப்படிலாம் கேம் விளையாடுறாங்கன்ட்டு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ராக் வழியாக நிறைய பேர் கடந்து போகணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் நிறைய பேர் கயிறு தடிக்கி கீழே விழுந்துறாங்க. ஏன்னா கயிறு மெதுவாக வராது. பாருங்கள் எத்தனை பேர் கீழே விழுந்து சேர்த்துருக்கானுங்கன்ட்டு. கயிறு வேகமாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வேகமாக கயிறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் ஆகும்போது அதில் எப்படி தப்பிச்சு போகிறாங்கன்றதான் இந்த கேமோட இந்த படத்தோட மீதி கதை. இந்த கேமில் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து தப்பிச்சு வரவங்க ஒரு வீட்டுக்குள்ளே வரிசையாக போகணும். அதில் யார் அந்த வீட்டில் இருக்க, அதாவது ஒரு புதிர் மாதிரி இருக்குது, அந்த புதிர் வழியாக முடித்து யார் வெளியில் வர்றாங்க அப்படின்றதான் அடுத்த கேம். ஸோ இந்த 2 கேம் தான் இந்த படத்தோட மெயின் டாப்பிக்காக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்வையாளர்கள், அதாவது இந்த கேமெல்லாம் எப்படி ரசித்து பார்க்குற அந்த அழகா மாதிரி இருக்கிற இந்த கேமை நடத்துகிற அந்த கேம் சேஞ்சரையும், அதே மாதிரி இந்த கேமை நடத்துகிற அந்த பார்வையாளர்கள் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் எல்லாத்துலேயுமே ஆள் வர்றாங்க. மக்கள் எப்படிலாம் இதில் கஷ்டப்பட்டு இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு உயிர் பயத்தோடு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க ரசித்து பார்க்குறாங்க அப்படின்றதையும் இந்த கேமில் காட்டுறாங்க. ஒன்ஸ் இதுலேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு வயசானவங்கலேருந்து ரொம்ப யங்கஸ்டர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் தப்பிச்சு போகணும் மூவ் பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க மாட்டிட்டு செத்துறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அதில் வந்து நிறையா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதை தப்பிக்கிறாரு. பட் அவரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்லேருந்து தூக்கி வெளியில் கொண்டு வந்துடுறாரு அந்த கேம் சேஞ்சர். லாஸ்ட்டில் சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் டைம் லைன் செட் பண்ணி டைம் லைன் பேஸில் தான் முடிய போகுது. அண்ட் தென் எண்ணில் இந்த கேமில் யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க, எப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த 456 தான் அந்த கேம் சேஞ்சராக இருக்கிறாரு. ஓகே, இவர் தான் வந்து இந்த கேமை நடத்தினவன். ஓகே, இதோட இந்த கதை முடியுது, ட்ரெய்லர் முடியுது. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்ட்டு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், பாய்.